Good afternoon, students. So, welcome back to the next part of the GitHub series. And in this series, we have been seeing about a lot of things about GitHub. In the last part, we saw how to add, HTML document or an HTML folder, the HTML project folder into the GitHub, how to push into the GitHub. And in this video, we'll be seeing how to push the programming language projects such as Java projects, Python projects, C projects. So all these projects, how to push these projects into the GitHub. ஓகே. ஸோ போன வீடியோவில் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா GitHub சீரிஸில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு HTML டாக்குமெண்ட் இல்லை ஒரு ஃபோல்டர் அதாவது ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து எப்படி நம்ம வந்து GitHubல புஷ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதாவது பைத்தான், சி, ஜாவா இதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல பண்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி நீங்க வந்து ஆன்லைன்ல புஷ் பண்ணுவீங்க, எப்படி GitHubல புஷ் பண்ணுவீங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஸோ இன் ஆர்டர் டு ஸ்டார்ட் சிமிலர்லி ஐல் கோ டு மை லொகேஷன். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோல்டர் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். சி right now I'm working on with oops. I'm teaching oops, so I'll go with oops itself. And here what happens is my unit one of oops has array sorry objects and class and objects, and the class and objects using constructor and without constructor. So this is my unit one in oops. Okay. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து ஊப்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால யூனிட் ஒன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அது வந்து வித் கன்ஸ்ட்ரக்டா வித்தவுட் கன்ஸ்ட்ரக்டா இருக்கு. ஓகே. இதில் லெட்ஸ் சே ஐ ஹவ் டிட் அ ப்ராஜெக்ட். ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட் இன்ஃபோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐல் கிரியேட் அ ஃபோல்டர் ஃபர்ஸ்ட். ஓகே. சிமிலர்லி டு தி லாஸ்ட் வீடியோ ஐல் கிரியேட் அ ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன் ஊப்ஸ். ஓகே. அண்ட் இது உள்ள வாட் ஐல் டூ இஸ் ஐல் கிரியேட் அ ஃபோல்டர். ஓகே. ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ sorry student info uh, management system. Okay. அப்போ what I'll do is I'll okay. So what I'll do is I'm creating a folder. இந்த இடத்துல நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட் பேர் வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே. இப்போ நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட் இஸ் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அண்ட் இன்சைட் திஸ் ஐ ஹாவ் மை ஜாவா files. Okay. See, you can see here main.java, student.java. Okay. I'll open this in Visual Studio Code so that you'll understand it. Visual Studio Code. Open folder. Okay. Okay. So இப்போ when I open it, see, you can see main.java and student.java. Okay. I'll open this. See, student.java, the file consists of a class student and the variables, and then I have a constructor to assign values to the variables, and then a display method for displaying the values. Okay. So இதான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஜாவான்ற ஃபைல் உள்ள இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் இருக்கு, தென் வேரியபிள்ஸ் இருக்கு, தென் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, தென் என்ன இருக்கு ஒரு மெத்தட் இருக்கு. மெத்தட்ல வந்து என்னோட வேல்யூஸ் வந்து நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவேன். ஓகே. அடுத்து மெயின் ஃபைல் இருக்கு. மெயின் ஃபைல் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் கிளாஸ், ஒரு நிமிஷம், பப்ளிக் கிளாஸ் ஓகே. ஆ ஓகே. ஸோ பப்ளிக் கிளாஸ் மெயின்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேனர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஐம் கெட்டிங் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஐம் கிரியேட்டிங் அன் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் அதை வந்து அசைன் பண்ணிட்டு தென் ஐம் கெட்டிங் தி இன்புட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்புட் வாங்கி வாங்கி அரேல ஸ்டோர் பண்ணுறேன். தென் ஐம் டிஸ்பிளேயிங் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஐ கிரியேட்டட் அ main file. Okay. So இப்போ now I have two files. Okay. This is the student.java student file, and this is the main file. Okay. இப்போ when I run my main file, what happens is okay. Okay, see, enter the number of students. If I give 3, cannot edit in the read only editor. Okay. Okay. Okay, some sort of issue is there. Okay, I have to solve this because நான் வந்து VS கோட்ல வந்து அதிகமாக வந்து I won't use it for programming language. I will use compiler or else command prompt தான் யூஸ் பண்ணுறேன். So yeah, now my files are running successfully. My system is running successfully. என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஓகே. இப்போ you can see இந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதில் இருக்கு? மை யூனிட் ஒன் ஹூப்ஸுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருக்கு. கரெக்டா? இன்சைட் தி ப்ராஜெக்ட் ஆஃப் யூனிட் ஒன், சாரி, இன்சைட் தி யூனிட் ஒன் ஹூப்ஸ் ஃபைல் ஐ ஹாவ் அ ப்ராஜெக்ட் நேம். ஐ ஹாவ் தி ஃபோல்டர் நேம் as தி ப்ராஜெக்ட் நேம், அண்ட் இன்சைட் தட் ஐ ஹாவ் மை ஃபைல்ஸ். ஓகே.
Now what I have to do, if I am having some more project, let's say I have one more project, uh, movie ticket management system. Okay. So I have one more project. So what I'll have all the files which is related to movie ticket management system inside this folder. Okay. So in the Mary, you will have different folders, and this will be my unit 1 projects. Okay. இப்போ what I have to do is, இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த unit 1 oops இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்ணணும், GitHubக்கு நான் வந்து push பண்ணணும். Okay. So same similar method, I am going to my GitHub, I am going to my home, இது இல்லையா home. Okay. See, I'm going to my home, I'm clicking new, and then I'm giving my name as unit space hyphen space one space oops. Okay, so this is my repository name. இதான் என்னோட repository name, create repository. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சிமிலர்லி வெப் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஊப்ஸுக்கு வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்க, கிரியேட்டட் ரெபாசிட்டரி. ஓகே, தென் அகைன் வாட் ஐ ஹேவ் டு டு, ஐ ஹேவ் டு கோ டு தி I am done with my project file, I am done with the repository in GitHub. ஸோ இப்போ என்ன பண்ண, I have to push. ஸோ என்ன பண்றேன்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட் நீங்க ஃபுல்லா டைப் பண்ணீங்கனாலும் வரும், இல்ல சிஎம்டின்னு டைப் பண்ணீங்கனாலும் வரும். திஸ் இஸ் ஆல்சோ இன் மை ஜி டிரைவ், இது ஜி டிரைவ்ல இருக்கு, அதனால என்ன பண்றேன், ஜி டிரைவுக்கு மாத்திடுறேன். ஜி டிரைவ்ல பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஜி டிரைவுக்கு வந்துட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணீங்க, அடுத்து வந்து git init. ஸோ என்ன ஆகும், ரீஇனிஷியலைசிங் கிட் ரெபாசிட்டரி வந்து இதாகும். தென் ஆரிஜின் வந்து ஆட் பண்ணோம், ஆரிஜின் ஆட் பண்றதுக்கான கமாண்ட் ஒரு நிமிஷம். சி, ஸோ ஆல்ரெடி இந்த 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 கமெண்ட்ஸையும் நான் வந்து ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மை யூசர் நேம் இஸ் johnraj13, மை ரெபாசிட்டரி நேம் இஸ், கரெக்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, எடுத்துட்டு ஐம் கோயிங் ஹியர், ஐம் காப்பிங் மை ரெபாசிட்டரி, இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி, நீங்களா டைப் பண்ணுறது. சி, கரெக்டாக ஸ்பேஸ் எல்லாமே அதுவே வந்து வச்சிடும். அண்ட் தென் வாட் ஐல் டூ இஸ், ஐல் ரன். remote origin already exists. Okay, since it is already existing, I don't need to give once again. Okay, so இப்போ என்ன ஆச்சு, I have already created. Okay, so இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, I have to push. Okay, so என்ன பண்ணுவேன், next இது என்னது, git add folder name. Okay, so what I'll do is, I'll do add folder name. Folder name is என்னது, unit space one space oops. ஸோ என்ன ஆகும், இட்ஸ் டன். சி, ஆட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணும் அடுத்து, இதுக்கப்புறம் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கப்புறம் ஃபோல்டர் நேம்க்கு அப்புறம் git commit off. கரெக்டா, கமிட் தானே அடுத்து பண்ணோம், இஃப் ஐ எம் நாட் ராங், எஸ் கமிட் தான் பண்ணோம் அடுத்து. ஆமாம், சி, கமிட் பண்ணோம், பட் தென் இங்கே வந்து ஆடட் யூனிட் 1 oops folder. ஓகே, ஸோ என்ன ஆகும், it will be committed. See, இங்கே பாருங்க, you can see 4 ஃபைல் வந்து ஆட் பண்ணிருக்கு, 81 insertions, which is main.class, main.java, student.class, student.java வந்து என்ன பண்ணிருக்கு, ஆட் பண்ணிருக்கு. then what I have to do, git space push. ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சி, உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, உள்ள வந்து ஓகே 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 ஆரிஜின் வந்து HTML புஷ் ஆயிருக்கு. ஓகே, just give me a second. ஓகே, யா சாரி கைஸ். ஓகே, ஸோ என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சின்ஸ் நம்ம லாஸ்ட் இது வந்து லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட்டாக வந்து நமக்கு யூனிட் 1 HTML தானே வந்து நம்ம வந்து ஆரிஜின் செட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து சேஞ்ச் ஆகலை. ஓகே, ரிமோட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லி அதே இதெல்லாம் அப்டேட் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். git remote addக்கு பதிலா என்ன பண்ணியிருக்கேன், set hyphen urlன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் இது எங்க வந்து பாயிண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சாரி சி, நம்மளோட எதை பாயிண்ட் பண்ணியிருக்கு, நம்மளோட ஊப்ஸை தான் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. சி, ஆட் பண்ணுறேன், அண்ட் தென் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணுறேன். வாட் இஸ் ஹேப்பனிங், nothing added to commit but untracked files. ஓகே ஓகே ஓகே, இருங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவோம்.
I'll use git init. Okay, then என்ன பண்றேன், I'll set my URL push. Okay, URL set பண்ணிட்டேன். Then add பண்றேன். Then commit பண்றேன். Okay, okay, மறுபடியும் வந்து there is some error. ஒரு நிமிஷம், let me solve it out. ஓகே. யா சாரி கைஸ். கண்டுபிடிச்சிட்டேன் எங்க ப்ராப்ளம்ன்ட்டு. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், என்ன ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வெப் டெவலப்மெண்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம்ல இங்க. லைக் ஸ்டார்டிங்ல இந்த எக்ஸிஸ்டிங் கிட் ரெபாசிட்டரி அதுதான் வந்து பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கமாண்டை கொடுத்தோன்னே அந்த கிரியேட் பண்ணது லைக் delete ஆயிரும். ஓகே, இந்த கமாண்டை I'll add in description. I'll add this in description. So you can use this to delete the existing git repository. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம லோக்கல் டிவைஸ்ல கிரியேட் பண்ணி வச்சலாம், அதை delete பண்றதுக்கு இது யூஸ் பண்ணோம். ஸோ இதை வச்சு delete பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் git init திருப்பி புதுசா வந்து இனிஷியலைஸ் பண்றோம், ஆரிஜின் ஆட் பண்றேன், தென் ஃபோல்டர் ஆட் பண்றேன், தென் கமிட் பண்றேன், தென் என்னாச்சு புஷ் பண்ணும்போது திருப்பி அதே மாதிரி ஷோ பண்றேன், அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்து புஷ் ஆயிருச்சு. ஓகே, ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபைல்ஸ்ல வந்து இங்க பாருங்க, இது யூனிட் ஒன் HTML இருக்கானா. ஓகே, ஜான்ராஜ் அண்ட் இதுல போயிட்டு I'll go to repositories. சி ஊப்ஸ்ல வந்து என்ன இருக்கு, எனக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு, அப்டேட்டட் 1 minute ago. இங்க பாருங்க யூனிட் ஒன் ஊப்ஸ்ல ஸ்டூடெண்ட் இன்ஃபோ மேனேஜர் அண்ட் அது உள்ள பண்ணா இங்க பாருங்க என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து இருக்கு. ஸோ லைக் திஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்து புஷ் பண்ணணும். ஐ டெல் யூ ஒன்ஸ் மோர் என்ன பண்ணிருக்கேன், ஐ கிவ் திஸ் கமெண்ட்ஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. ஸோ வந்து ஆல்ரெடி வெப் டெவலப்மெண்ட்ல வந்து லைக் HTML ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு கிட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவேன் கிட் இனிட் மூலியமா. ஸோ அது வந்து இட் வில் ஷோ அன் எரர். ஓகே, சின்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அதனால we have to remove it. அதனால என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல இந்த கமாண்டை கொடுத்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு சேம் ப்ராசஸை இந்த இடத்துல லிங்க் மட்டும் யூனிட் ஒன் HTMLக்கு பதிலாக ஊப்ஸ்ன்னு மாற்றி வச்சுட்டு ஐ ஆம் ஆடிங் மை ஊப்ஸ் ஃபோல்டர். ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆட் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையாக பண்ணுங்க. யூ கேன் see this also. You can pause this video and you can see the comments which I have given. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் லைன் பை லைன் வந்து பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் எனி எரர் இஃப் யூ ஆர் ஃபேஸிங், எங்கேயாவது எரர் ஃபேஸ் பண்ணா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு drop in the comment section. Okay, எந்த ஒரு டவுட்ஸ் எதுனாலுமே you can drop. So like this you can add all the programming language projects in your GitHub. Okay, thank you students.